நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரு? வா கார்த்திக். சார் இல்லையா மேம்? இங்கதான் இருக்காரு. நீ எப்படி இருக்க? இருக்கேன் மேம். எங்க ஆளே பார்க்க முடியல? சூசன் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அவங்க வீட்டில் அவங்க அம்மா கிட்ட யாரும் இல்லை, வயசானவங்க வேற. நான் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். சூசன் எப்படி இருக்கா? ஒரு இவர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை பண்ணிட்டா பெட்டர் ஆகிடுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ பண்ணிட வேண்டியது தானே? பண்ணணும் மேம். ஆனால் அவங்க அம்மா கிட்ட பணம் இல்லை. ஆஃபீஸில் கேட்டால் அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க. அதனால ஷீ இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் த மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. என்ன அநியாயமா இருக்கு இது? தரத்துல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி பண்ணா சூசன் கம்பெனி எம்ப்ளாயின்னு ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். அதனால என்ன ஆயிட போகுது? இல்லை மேம், அவங்க முடிஞ்ச வரைக்கும் சூசன் ஒருத்தங்க அவங்க கம்பெனியில் வேலை செய்யவே இல்லை. எங்கள் கம்பெனி எம்ப்ளாயி யாரும் சூசைட் பண்ணிக்கலன்னு காட்டிக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்படியா? ஆமாம் மேம். அதனால் அவங்க சைட்லேருந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அப்படியே நம்ம லீகலாக ஃபைட் பண்ணால் கூட அது உடனடியாக நடக்காது. இப்போ என்ன பண்ண போற? தெரியல மேம். நான் கொஞ்சம் பணம் ஆர்கனைஸ் பண்ணுறேன். ஆஃபீஸில் சில பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ கூட பாதி பணம் தான் ரெடி பண்ண முடிஞ்சது. மீதி பணத்துக்கு என்ன செய்ய போற? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். டாடா கிட்ட நான் பேசுறேன். இல்லை மேம், அது அவ்வளோ நியாயமாக இருக்காது. நான் சூசனை சப்போர்ட் பண்ணுறதையே சார் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு கார்த்திக். இல்லை மேம், சார் கிட்ட கேட்க வேணாம். ஹாய் கார்த்திக். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சூசன் எப்படி இருக்காங்க? ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சார். அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ ஆப்ரேஷன்? சீக்கிரமாகவே சார். என்ன இப்படி ஒரு பதில் சொல்கிற? ஏதாவது உதவி வேணும்னா நான் தெரிஞ்ச டாக்டர்கிட்ட பேசி ஆப்ரேஷன் முன்னாடியே பண்ண சொல்லலாம். நான் கேட்டு சொல்கிறேன் சார். டாடா, ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன? ஆப்ரேஷன் பணத்துல 1 லட்சம் குறையுது. சூசன் அம்மாவால அரேஞ்ச் பண்ண முடியல. நம்ம ஏன் அந்த பணத்தை கொடுக்க கூடாது? கண்டிப்பா இதுல யோசிக்க எதுவுமே இல்லையே சார். இதுதான் பிரச்சனைன்னு முதல்ல சொல்லிக்கலாமே. ஜிஜி, உடனடியாக கார்த்திகோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. சார் வேணாம் சார். என்ன வேணாம்? இல்லை சார், சூசன் உங்களுக்கு பெரிய தப்புலாம் பண்ணியிருக்காங்க. நான்சென்ஸ். அதெல்லாம் யோசிக்கிற நேரமா இது? வாழ்வா சாவான்ற பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் போய் யோசிக்கிறது அசிங்கமா இருக்கு சார். என்ன சார்? இல்லை சார், நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னு நினச்சேன். ப்ரொஃபஷனலா எனக்கும் சூசனுக்கும் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வேற, இந்த மாதிரி சமயத்தில் உதவி பண்ணுறதுங்கிறது வேற. நீங்கள் ஏன் சார் உங்களுக்கு உதவணும்? சூசனோட நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஷி வாஸ் இன் மை டீம். ஏன் உதவி பண்ணக்கூடாது? இல்லை சார், ஒரு வேளை உங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா இந்த பணம் திரும்ப வராது சார். நீ ஏன் இவ்வளோ தப்பாக யோசிக்கிற? ஐயோ, அப்படி இல்லை சார். அந்த பணம் வரும்போது வரட்டும். நம்மளா தேடி போய் எந்த உதவி செய்ய வேணாம். ஆனால் உதவி செய்ய வாய்ப்பு நம்மளை தேடி வர்றப்ப உதவி செய்ய யோசிச்சா எப்படி? பணத்தை கொண்டு போய் ஆப்ரேஷன் உடனே பண்ணுங்க. தேங்க்யூ சார், யூ ரியலி கிரேட். கிரேட் நான் இல்லை, நீ தான். உன்னை பாடாப்படுத்தின சூசனுக்காக கண் கலங்கி நன்றி சொல்றியே, நீ தான் பெரிய ஆள். போய் ஆக வேண்டியதை பாரு. ஓகே சார். மே கமின் சார். வாங்க டேவிட், வாங்க உட்காருங்க. என்ன டேவிட், காலையில் ரிசப்ஷன் ஏரியாவில் கத்திட்டு இருந்த மாதிரி இருந்தது? அது ஒன்றும் இல்லை சார். அந்த ஒன்றும் இல்லாத விஷயம் என்னன்னு சொல்லுங்க. இல்லை சார், நம்மளை பற்றி சின்ன சின்னதாக கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கமெண்ட்ஸ் போடுறாங்க? இல்லை சார், சூசன் விஷயத்தில் நம்ம எதுவும் ஹெல்ப் பண்ணல, அதை பற்றி ஆஃபீஸில் பரவாயில்ல பேசிக்கிறாங்க சார். என்ன பேசிக்கிறாங்க? சூசனுக்கு நடந்ததுதான் நாளைக்கு நமக்கும் நடக்க போகிறதுன்னு பேசிக்கிறாங்களா? ஆமாம் சார், கொஞ்சம் அந்த மாதிரி தான் சார் பேசிக்கிறாங்க. சார், சூசனுக்கு நடந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நடக்காதுன்ற மாதிரி நம்ம ஏதாவது எஸ்எம்எஸ் அனுப்பலாமா சார்? இதெல்லாம் அப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது. வேற மாதிரி ஒரு மெசேஜை அவங்களுக்கு அனுப்பணும். எப்படி சார்? உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா சூசனை விட மோசமா உங்களை நடத்துவோம்னு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுங்க சார். ஒரு பிரச்சனை திசை திருப்புறதுல 2 வகை இருக்கு. கிளியரா சொல்றேன். ஒண்ணு அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லி அவனை மயக்கிறது.
இன்னொன்னு, அதை விட ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி இப்ப இருக்கிற பிரச்சனையே போதும்னு அவனை யோசிக்க வைக்கணும். இதுல நாம செய்ய வேண்டியது 2வது வகை. சார் பயங்கரமா யோசிக்கிறீங்க சார். அப்படி யோசிக்கலன்னா இங்க இருந்து போய் மும்பை டெல்லின்னு என்னால குப்பை கொட்ட முடியுமா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். முதல்ல இந்த கார்த்தியோட ஹீரோ இமேஜை உடைக்கணும். அவன் நல்ல சம்பளத்துக்கு விஸ்வநாதன் பின்னாலே ஓட போறா அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லுங்க. அப்புறம் சூசன் தேவா ப்ராஜெக்ட்ஸ் சொதப்பினதுக்கு காரணமே கார்த்தியும் அவனோட டீமும் தான். அவங்க பிரசன்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாதனால தான் சூசன் பிரசன்டேஷனை சரியா பண்ண முடியலன்னு சொல்லுங்க. எஸ் சார், அது ஓரளவுக்கு உண்மையும் கூட சார். டேவிட், எப்பவுமே ஒரு பொய்ய முழு பொய்யா சொல்லவே கூடாது. கொஞ்சம் உண்மையும் கலந்து தான் சொல்லணும். அப்பதான் கேட்கறவங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்பதான் பொய்யா உண்மையான்னு குழப்பம் வரும். சார் சூப்பர் சார். ஒரே நிமிஷம் நோட் பண்ணிக்கிறேன் சார். இல்ல டேவிட், இதெல்லாம் போய் நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க? சார் அம்புட்டு ராஜதந்திரம் சார். நாளை பின்ன நான் அடுத்த லெவல் போறப்போ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். என்ன டேவிட், நீங்க இந்த பிரச்சனையை என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க சார். தேவா ப்ராஜெக்ட் கிடைக்காதனால ஒரு 100 பேருக்கு வேலை போக போகுதுன்னு சொல்லுங்க. தேவாவுக்கு பதிலா இன்னொரு ப்ராஜெக்ட் 20 நாளுக்குள்ள முடிச்சாகணும். அதுக்கு டே நைட்டா கடுமையா உட்கார்ந்து வேலை செய்யணும்னு சொல்லுங்க. அடுத்த மாசம் நம்ம சீட்டு இருக்கா இல்லையான்னு ஒரு டென்ஷன் வரப்போதா மத்தவங்களை பத்தி கவலைப்படுறதுக்கு நேரமே இருக்காது. சார் நல்ல ஐடியா சார். இதுக்கு நடுவுல சூசன் குணமடைகிறதுக்காக நம்மள பிரார்த்திக்கிறோம்னு ஒரு மெயில் அனுப்பிவிடுங்க. நம்ம சேர்மன் சூசன் குடும்பத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் சொல்லுங்க. சேர்மன் எப்ப சார் கொடுத்தாரு? போய் சொல்லுங்க டேவிட். ஒரு ரூமரை கிளப்பி விடுங்க. சார் அதை அவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா சார்? யாருக்கும் தெரியாம சேர்மன் கொடுத்தாரு, வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்லுங்க. நிஜமாவே பணம் கொடுத்தா கூட பாதி பேர் அதை நம்ப போறது இல்ல. அதே மாதிரி தான் நிஜமாவே பணம் கொடுக்கலன்னா கூட சில பேர் அது கொடுத்தாருன்னு நம்புவாங்க. சார் ஏகப்பட்ட ஐடியா சொல்றீங்களே சார். இதனால என்ன சார் நடக்கும்? கார்த்தியும் அவங்க டீமும் நல்லவங்க கிடையாது. நம்ம கம்பெனியை போட்டு தள்ளிட்டு அவங்கெல்லாம் விஸ்வநாதன் கம்பெனிக்கு போக போறாங்க. அவங்கள நம்ப கூடாது. கார்த்தி சூசனுக்கு கம்பெனி எதுவும் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்றா. ஆனா சில பேர் சேர்மன் சூசனுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்ததா சொல்றாங்க. இதுல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு ஒரு குழப்பம் வரும்ல. அப்புறம் 100 பேருக்கு வேலை போக போகுது. கண்ணு முழிச்சு வேலை செஞ்சாதான் வேலையை காப்பாற்ற முடியும்னு சொல்லுங்க. சார் சூப்பர் மேட்ரு சார். எனக்கு தெரிஞ்சு இது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும் சார். டேவிட், இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நம்ம நாட்டை பத்தி, நல்லது கெட்டதை பத்தி, நியாய அநியாயத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட யாரும் தயாரா இல்ல. 1ஆம் தேதி ஆனா வாடகை கட்டணும், இஎம்ஐ செக் பவுன்ஸ் ஆகாம பாத்துக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். இவ்வளவுதான் அவங்களோட அதிகபட்சமான பிரச்சனை. அதுல அடிங்க டேவிட். யாரா இருந்தாலும் விழுந்து தானே ஆகணும். எஸ் சார். சரி சார், நான் கிளம்புறேன் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்தி, வாங்கண்ணே. சூசன் எப்படி இருக்காங்க? டாக்டர் என்ன சொல்றாங்க? சுயநலவு இல்லாம தானே இருக்காங்க. எப்ப கண்ணு முடிப்பாங்கன்னு கரெக்டா தெரியல. சூசனுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு கேள்விப்பட்டோம். அவங்க அம்மா தான் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறதா சொன்னாங்க. ஆமாண்ணே, சூசனுக்கு அவங்க அம்மாவை தவிர வேற யாரும் இல்லை. நான் தான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். தெரியும்பா, எல்லாரும் சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் செலவு கூட நீ தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டோம். சூசன் இந்த கம்பெனிக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க, உழைச்சிருக்காங்க, லாபம் சம்பாதிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை. ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கம்பெனி கூட முன் வரலையாப்பா. கேட்டால் ரூல்ஸ் பேசுகிறாங்கண்ணே. அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மெடிக்கல் இன்சூரன்ஸை கிடைக்காம பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடைச்சிருந்தா
எவ்வளவு உதவியா இருந்திருக்கும். கார்த்தி, இந்த நன்றி கெட்ட கம்பெனில வேலை செஞ்சாலே எல்லாருக்கும் இந்த நிலைமை தான்ப்பா. சூசன் ஒரு கண்ட்ரி ஹெட், அவங்களுக்கே இப்படி ஒரு நிலைமைனா நாங்க எல்லாம் சாதாரண சேல்ஸ்மேன். நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குப்பா. பிரச்சனைன்னு வரும்போது தான் இப்படிப்பட்டவங்களோட உண்மையான சுயரூபமே தெரியுது. கார்த்தி, யாருக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுப்பா. உலகத்திலேயே கொடுமையான விஷயம் பசியில சாகிறது. அதை விட கொடுமையான விஷயம் பணம் இல்லாம வாழறது. இந்த 2 சூழல்ல மட்டும்தான் மனுஷன் வாழவே கூடாதுப்பா. கார்த்தி, உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இந்த ஆபீஸ்ல மொத்தம் 300 பேருக்கிட்ட வேலை செய்யறாங்க. ஆனா அந்த 300 பேர்ல நீ ஒருத்த மட்டும்தான்பா சூசனுக்கு உதவி பண்ற. நாங்களும் இந்த ஆபீஸ்ல தான் வேலை செய்யறோம். சூசனுக்கு எங்களால முடிஞ்ச உதவியை செய்யணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். எங்களால பெரிய அளவுல உதவி செய்ய முடியலனாலும் சின்ன உதவியாவது பண்றோம். ராமர் பாலம் கட்டும்போது அணில் உதவனா மாதிரி. இந்தாப்பா, இதை வச்சுக்க. ஏதோ எங்களால முடிச்சது. என்னப்பா, கவர் ரொம்ப சிறுசா இருக்கேன்னு பாக்குறியா? இல்லைண்ணா, கவர் சின்னதாக இருந்தாலும் உங்கள் மனசு ரொம்ப பெருசாக இருக்குண்ணே. உதவி பண்ணணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் தானே. உதவி பண்ணுறது அதை விட பெரிய விஷயம்ண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இருக்கட்டும்பா. அப்புறம் நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். ஹவுஸ் கீப்பிங், மெயின்டெனன்ஸ் இவங்க ஏதாவது கொடுத்தா வாங்கிக்கப்பா. சரிங்கண்ணா. ஹலோ சதீஷ். ஆ நான் கார்த்திக் ரூமில் தான் இருக்கேன். வா 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 சதீஷ், வாப்பா. கார்த்திக், இது எங்களால் முடிஞ்சது. கார்த்திக், இந்தா. தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்ல, இருக்கட்டும். அப்புறம் மெயின்டெனன்ஸ் ரகு உன்னை பார்க்கணும்னு சொன்னார், வர சொல்கிறேன். ஓகே. சரி, வரேன்ப்பா. என்ன வரேண்ணா? சரிப்பா. அண்ணா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சூசன் பெருசாக பணத்தை சம்பாதிக்கலனாலும் உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களை சம்பாதிச்சிருக்காங்க. அதானே அவங்களோட வெற்றி. இதை தான்பா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ முந்திக்கிட்ட. இதை பார் கார்த்தி, உன்னை மாதிரி ஒருத்தனை சம்பாதிச்சது சூசனுக்கு தான்பா பெருமை. எங்க எல்லாருக்கும் ரொம்ப தைரியமா இருக்குப்பா. இந்த மாதிரி ஒருத்தன் எங்களுக்கு இருக்கான்னு நினைக்கும் போது எங்களுக்கு இருந்த கவலையெல்லாம் போயிடுச்சுப்பா. கார்த்தி, நீ நல்லா இருப்ப கார்த்தி. கார்த்தி, உனக்கு ஏதாவது அர்ஜென்ட்னா எங்களுக்கு தயங்காம கால் பண்ணுப்பா. சரி கட்டா, நாங்க வரோம். வரேன் கார்த்தி. வரோம் கார்த்தி. வேற வழியே இல்லை, இந்த ஆபரேஷனை பண்ணித்தான் ஆகணும். பட் ஆபரேஷன் பண்ணாலும் அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கு வெறும் 20% தான் வாய்ப்பு இருக்கு. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றோம். அதுக்கு மேல உங்க நம்பிக்கை தான் அவங்களை காப்பாற்றணும். கார்த்திக், காஃபி. ஏன் கார்த்திக் அப்படி பாக்குற? எடுத்துக்கோ. நான் செம்ம வெறுப்புல இருக்கேன். தயவு செஞ்சு போயிடு. நீ ஒழுங்கா சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சு. அட்லீஸ்ட் காஃபியாவது குடிக்கலாம்ல. இப்போ போறியா இல்லையா? காஃபியை குடி. கார்த்திக், வேணாம் சொல்லிட்டு இருக்கேன். நீ பாட்டி நீட்டிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கு இப்படிதான் தட்டி விடுவியா? வேணா ராஜி, செம்ம கடுப்புல இருக்கேன். அப்புறம் அசிங்கமா இதை திட்டிட போறேன். திட்டு, நல்லா திட்டு. உன் கோவம் தீர வரைக்கும் திட்டு. அப்பவாச்சும் நீ பழைய கார்த்திகா மாறுவியான்னு பாக்குறேன். கனவு கூட காணாத பழைய கார்த்திகா மாறணுமா? ச்சே, எப்படி உன்னால இப்படிலாம் இருக்க முடியுது? உன்னால ஒருத்தர் எங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இங்க வந்து நீ காஃபியை கொடுத்து கன்வின்ஸ் பண்ண பாக்குற. டாக்டர் சொல்லிட்டாரு, சூசன் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. என்ன கார்த்திக் சொல்ற? சூசன் பொழைக்க மாட்டாங்களா? இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? இந்த சிச்சுவேஷனுக்கு தானே இத்தனை நாள் தவா இருந்த. ஓ, போய் நிம்மதியா இரு. என்ன கார்த்திக் சொல்ற? சூசன் பொழைக்க மாட்டாங்களா? நானும் இத்தனை நாள் நம்பிக்கையோட தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு டாக்டர் கையை விரிச்சிட்டாரு. நீ பண்ண ஒரு காரியத்தினால அந்த அம்மா ஒரு பொண்ணை இழக்க போறாங்க. நம்ம எல்லாம் ஒரு பாஸை இழக்க போறோம். நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டை இழக்க போறேன். கார்த்திக், நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாத. என்ன பெருசா என்ன சேவ் பண்றத நினைப்பா? இந்த மாதிரி சீன் போடுறத முதல்ல நிறுத்து.
வெறுப்பாவது. கார்த்திக், இப்ப நான் என்ன சொன்னாலும் உனக்கு தப்பா தான் தோணும். தப்பானவங்க என்ன சொன்னாலும் தப்பா தாண்டி தெரியும். நீ என்ன ரொம்ப ஹர்ட் பண்ற கார்த்திக். யாரு ஹர்ட் பண்றா? நானா நீயா? உனக்கு பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக ஒருத்தரை சாகுற அளவுக்கு கொண்டு வந்துட்ட. நீ எல்லாம் சாதாரண ஆளே கிடையாது. சூசன் உனக்கு என்னடி துரோகம் பண்ணாங்க? அவங்களுக்கே இப்படி ஒரு துரோகத்தை பண்ண? நீ கிராமத்து பொண்ணு, உனக்கு ஒன்னும் தெரியாது அப்புறம் நீ நினைச்சிட்டு இருந்த. ஆனா நீ ஊமை மாதிரியே இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய ஐயக்கத்தனத்தை பண்ணிட்ட. உன்னெல்லாம் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். அப்படி நான் உன்னை மன்னிக்கணும்னா சூசன் உயிர் பொழைக்கணும். அது நடந்தா மட்டும்தான் நான் உன்னை மன்னிக்கலாமா வேணாமான்னு யோசிப்பேன். சூசன் உயிருக்கு மட்டும் எதனா ஆச்சு, அவ்வளவுதான், நீ எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீயும் நானும் சந்திக்கவே முடியாது. லைஃப்ல உன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகி நான் பார்க்கவே விரும்பல. பார்க்கவும் கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கார்த்திக், கோவத்துல வார்த்தைங்களை விடாத. பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவ. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண ஒரு தப்புக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு, நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா பண்ணாத தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுக்காத கார்த்திக். அப்புறம் ஓ மனசாட்சி உன்னை அறுத்துக்கிட்டு இருக்கோம். ஏய், போது நிறுத்து. ரொம்ப நல்லவ மாதிரி பேசி என்னை ஏமாத்தலான்னு நினைக்காத. நான் இனி ஏமாற மாட்டேன். நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. நீயும் நானும் சேர்ந்து வாழணும்னா அதுக்கு சூசன் உயிரோட திரும்ப வரணும். அப்படி வரலனா நம்மளோட கடைசி நாளே அதுவா தான் இருக்கும். போய் சாமி கிட்ட வேண்டிக்க, சூசன் பொழைக்கணும்னு. இல்ல இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலயும் நீயும் நானும் சேர முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் என்னாச்சுன்னு தெரியலையே. கார்த்திக்கு கால் பண்ணி பார்க்கலாமா? கடவுளே, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சூசன் எந்த பிரச்சனையும் இல்லாம குணமாய் வரணும். என்ன விஷ்ணு, நீங்க இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலையா? கிளம்பணும். ராஜி, நீங்களும் வரீங்களா? இல்ல விஷ்ணு. அவ எப்படி அங்க வர முடியும்? கார்த்திக் சும்மா இருப்பானா? வீட்ல வச்சு திட்டினது பத்தாதுன்னு அங்கேயும் வச்சு திட்டுவான். போதாததுக்கு சூசனுக்கு இன்னைக்கு ஆபரேஷன் வேற. சொல்லவா வேணும்? ஏய் ராஜி, சும்மா பயந்து சாவாத, தைரியமா இரு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். எது நடந்தாலும் பரவாயில்ல, ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு ராஜி. சில விஷயங்கள் நம்ம கைமீறி போகும்போது நம்ம என்னங்க பண்ண முடியும்? யாரோட உயிருக்கும் யாருமே பொறுப்பேற்றுக்க முடியாது. அவங்க உயிர் போயிடுச்சுன்னா உங்க வாழ்க்கை போயிடும் நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தானங்க. அவன் ஏதோ கோவத்துல பேசியிருப்பான், விடுங்க பாத்துக்கலாம். அப்படி இல்ல விஷ்ணு, கார்த்திக் ரொம்ப சீரியஸா தான் பேசிட்டு போனான். அவன் இந்த அளவுக்கு கோவமா பேசி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விஷ்ணு. விஷ்ணு, அவ எந்த அளவுக்கு பயந்திருக்கா தெரியுமா? காலையில கோயிலுக்கு போயிட்டு சூசனுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு 1 மணி நேரமா அழுது வேண்டியிருக்கா. என்ன ராஜி, அப்படியா? ஒருத்தவங்க நல்லா இருக்கணும்னு கோயிலுக்கு போய் வேண்டிக்கலாம். ஆனா அவங்க நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன்னு பயந்துட்டு வேண்டிக்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமை. கடைசியில நான் தான் ஏமாளி ஆயிட்டேன். மத்தவங்க பண்ண தப்புக்கெல்லாம் நான் தான் தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. அழாத ராஜி, கண்டிப்பா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ தேவையில்லாம பயப்படாத ராஜி. நான் கூட இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும்னு நம்பிக்கையில தான் இருந்தேன். ஆனா அவன் இன்னைக்கு பேசின விதம் எனக்கு ரொம்ப பயத்தை ஏற்படுத்திடுச்சு. சரி விடு ராஜி, கோவத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிருப்பான். அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத. முடியல லக்ஷ்மி,
மனசு ரொம்ப பாரமா இருக்கு. அவன் ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டா விடவே மாட்டான். அதான் அவன்கிட்ட இருக்க ஒரே கெட்ட பழக்கம். அஃபெக்ஷனை காட்டுறதா இருந்தாலும் வெறுப்பை காட்டுறதா இருந்தாலும் ரொம்ப ஓவரா தான் காட்டுவான். சூசன் மட்டும் குணமாய் வரட்டும், இருக்கு அவனுக்கு. ராஜி, காஃபியாவது குடி. எனக்கு ஒண்ணும் வேணாம் லக்ஷ்மி, நான் விரதத்துல இருக்கேன். இன்னைக்கு என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள். எனக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, சூசனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்பதான் கார்த்திக் நிம்மதியா இருப்பா. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியணும். விஷ்ணு, இவ புலம்புறது பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, ஆபீஸ் போக வேண்டாம் இன்னைக்கு. என்ன பண்ற? கொஞ்சம் இரு. ஹாஸ்பிட்டல் ஒருத்தனை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அவனுக்கு ஃபோன் அடிச்சு நிலவரம் என்னன்னு கேட்குறேன். ஹலோ, ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சா? என்னங்க சொல்றீங்க? ஏ ஓகே. என்ன என்ன விஷ்ணு? ஆப்ரேஷன்ல ஏதோ காம்ப்ளிகேஷனா? என்ன? பெரிய டாக்டர் இப்பதான் வந்திருக்காராம். 1 மணி நேரத்தில் முடிய வேண்டிய ஆப்ரேஷன் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கான். என்ன பிரச்சனைன்னே தெரியல. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு உனக்கு நான் கால் பண்ணுறேன். நீ ராஜியை பத்திரமா பார்த்துக்கோ. ராஜி, அழாத ராஜி, எதுவும் ஆகாது.